டிஜிபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவர் பொறுப்பு டிஜிபி. அவருக்கு வந்து மகிழ்ச்சியில் உடம்பு ரொம்ப இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஆகணும், தெம்பாகணுமே. ஏன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற டிஜிபிக்கெல்லாம் பாவம் சீனியருங்களுக்கெல்லாம் கொடுக்கல பதவி. 8ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு போய் கொடுத்தாரு ஸ்டாலின். அப்போ தெம்பாக இருக்கணுமே மகிழ்ச்சியில். அது இப்படி ஹார்ட் அட்டாக் வந்தால் ஏதோ ஒரு ஷாக், ஏதோ ஒரு அதிர்ச்சி தர விஷயம் வந்து ஹார்ட் அட்டாக் வரும். அவருக்கு எப்படி இந்த மாதிரி அதிர்ச்சி தர விஷயம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் ஈடி எழுதிட்டாங்க, எஃப்ஐஆர் போடுறா இவங்க மேலே, கேஎன்எல் மேலே. அவர் துறையில் வந்து வேலைக்கு பணம் வாங்கியிருக்கார் அப்படின்னு ஆதாரத்தோடு போட்டாங்க. இங்கே ஸ்டாலின் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடுற வேலையை வச்சுக்காத, ஒழுங்காக இருக்கும். நீ எஃப்ஐஆர் போட்ட ஒன்றை தூக்கிட்டு அந்த முதல் 3 பேரில் ஒரு ஆளை போட்டுடுவேன்னு இருப்பார். அவர் அப்படியே பயந்துட்டார். சரி கொஞ்சம் காலம் கடத்தலான்னு பார்த்தா அடுத்த லெட்டர் அதில் வந்து பயங்கரமாக வருது, கதையாக வருது. எஃப்ஐஆர் போடுன்னாரு. ஸ்டாலின் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடாதங்கிறார். ஒருத்தர் போடுங்கிறார், ஒருத்தர் போடாதங்கிறாங்க. என்னடா பண்ணுறதுங்கிற அதிர்ச்சி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஈடி பேச்சை கேட்பாரா, உங்கள் பேச்சை கேட்பாரா? ஈடி பேச்சை கேட்கலன்னா நாளைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்குமே. உங்கள் பேச்சை கேட்கலன்னா நீங்கள் வந்து டிஜிபி பதவி விட்டு தூக்கிடுவீங்களே. இந்த மன உளைச்சலில் தான் டிஜிபி அவர்கள் மாரடைப்பு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். காரணம் நல்ல மனிதர், அனாவசியமான அரசியலில் மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிறது. இனியாவது உங்களுக்கு சொல்கிறேன், திமுக அரசாங்கம் ஆஃபீஸருங்களை பலிகடாக்காங்க. 3 டிஜிபி ப்ரமோஷன் வர வேண்டியவங்களுக்கு போய் சார்ஜ் கொடுக்குறீங்களா? ப்ரமோஷன் வரும்போது அவங்களுக்கு போய் தண்டனை கொடுக்குறீங்களா? மனநிலை எப்படியா இருக்கும்? ஐபிஎஸ் படிச்சுட்டு 33 ஆண்டு கால கனவுகளோடு டிஜிபி ஆக வேண்டும்னு வர்றவங்களை, உங்களுக்கு வேண்டிய ஆளுகளை போடணுன்னு அவங்களுக்கு போய் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வராத குறை தான். அதனால் இப்படியே ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் திராவிட ஆட்சியிலே இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு ஆளாக வேண்டி இருக்கிறது என்பதை உங்களுக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம்.